Dear student, good morning to all. Today we take up the subject 6th unit retirement and death of a partner. அதாவது ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் எ பார்ட்னர் அப்படி பொறுத்த வரைக்கும் கூட்டாளி விலகல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம் இண்டிவிஜுவலாக ஒரு தொழிலை செய்கிறது, அப்புறம் பார்ட்னர்ஷிப்னா என்ன, பார்ட்னர்னா என்ன, அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவேன். அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி ஒரு கூட்டாளியை சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போது ரிட்டையர்மெண்ட் அண்டு டெத் ஆஃப் எ பார்ட்னர், இந்த கூட்டாளி எப்படி விலகிறாரு அப்படின்னு இந்த சப்ஜெக்டை பொறுக்க நம்ம பார்க்க போகிறோம். சேர்க்கும்போது அவர் மணியை கொண்டு வருவார், ஷேர்ஸை கொண்டு வருவார். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஒரு கூட்டாளியை அட்மிஷன் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார், போதுமான கம்பெனிக்கு போதுமான கேபிட்டலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். அதை என்ன பண்ணுவாங்க, பழைய கூட்டாளி இருக்காங்கல்ல, பழைய பார்ட்னர் இருக்காங்க, ஓல்டு பார்ட்னர் பிரிச்சுக்குவாங்க, ரேஷியோ கணக்கில் பிரிச்சுக்குவாங்க. அது இல்லாமல் இவருடைய ஷேரும் அதில் இன்க்ளூட் ஆகி ப்ராஃபிட் அண்ட் மோட்டிவில் வரும்போது, ப்ராஃபிட்டோ இல்லை லாஸஸோ வரும்போது என்ன பண்ணுவாங்க, 3 பேருக்கும் பிரிச்சுக்குவாங்க. ஷேரிங், அதாவது அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்குவாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டாளி ஒரு பார்ட்னர் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரோ அல்லது டெத் ஏதாவது நிகழ்ச்சியில் டெத் ஆகுறாரோ அப்படி பார்க்கும்போது அங்கே இருக்கிற லாப நஷ்டத்தை இவர் என்ன பண்ணுவாங்க, 3 பேருக்கும் பிரிச்சுக்குவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 6 ஷேர்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன், 6 ஷேர்ஸ் இருக்குது கம்பெனியில் 6 ஷேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, லாபத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த லாபத்தை என்ன பண்ணுவாங்கன்னா 3 பேருக்கும் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு அதிகமாக அமௌண்ட் போட்டாங்க, ஒரு 60,000 யார் அமௌண்ட் அதிகமாக கொடுத்தாங்க, யார் கம்மியாக கொடுத்தாங்க, இன்னும் யார் கம்மியாக கொடுத்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க 3:2:1 ரேஷியோவில் என்ன பண்ணுவாங்க, பிரித்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இல்லையா, அவங்களுக்கு ஈக்குவலாக எல்லாருக்குமே ஈக்குவலாக பிரித்து கொடுத்துருவாங்க, 1 ரேஷியோவில் எல்லாருக்குமே ஈக்குவலாக பிரித்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்குது இதில். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, இது டெத் ஆஃப் த பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்மிஷன் பார்ட்னரை விட இங்கே டெத் ஆஃப் த பார்ட்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீஃபாக பார்க்க வேண்டியது இருக்குது. ரொம்ப ஈஸியான சம்மு தான். நீங்கள் ரேஷியோ நீங்கள் புரிஞ்சிங்கனாவே போதும், ரேஷியோ எப்படி பிரித்து போடணும் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னாவே இந்த சம்மு ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ரிக்வயர்டு ஆன் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் ஏ பார்ட்னர், இதை நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஏன்னா என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ஒரு பார்ட்னர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாருன்னா அவர் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆன் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் ஏ பார்ட்னர் ஜென்ரலி த மியூச்சுவல் ரைட்ஸ் ஆஃப் த கண்டினியூவிங் பார்ட்னர்ஸ் சேஞ்ச். The retiring partner is liable for all the acts which are carried out by farming until the date of his retirement from the farm. அதாவது இந்த கூட்டாண்மை விலகும் போது பொதுவாக தொடரும் கூட்டாளிகள் இருக்காங்களா, அவங்க பரஸ்பர உரிமைகள் மாறுபடும். ஒரு கூட்டாளி விலகும் போது என்ன ஆகுன்னா அவங்களுடைய கணக்கு வழக்குகள்லாம் மாறும். ஏன்னா 3 பேருக்கும் ஒரு கணக்கு வழக்குகள் கொடுத்துருப்பாங்க. அந்த கணக்கு வழக்குகள்லாம் ஒருத்தர் விலகும் போது என்ன ஆகுன்னா மீதி 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ள அந்த பணி சுமை ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த பணி சுமை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை எப்படி அதை டிவைட் பண்ணது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அங்கே நிலவும். அதை ஒரு கூட்டாளி பார்த்தீங்கன்னா தன்னுடைய விலகும் நாள் வரை நிறுவனத்தினுடைய ஏற்பட அனைத்து நடவடிக்கைகளும் என்ன பண்ணுவார், அவர் தான் பொறுப்பாகிறார். அப்போது எல்லாத்தையும் அவர் தீர்த்து அந்த டேட்டு, அவர் ரிட்டையர்மெண்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா அந்த டேட்டுக்குள்ளே எல்லா பொறுப்புகளையும் என்ன பண்ணணும், இவர் சால்வ் பண்ணணும். அப்போ சால்வ் பண்ணும்போது அவருக்கான என்னென்ன இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் க்யூர் பண்ணிட்டு தான் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகுவார். ஓகேங்களா? அது செட்டில்மெண்ட்டும் பண்ணிக்குவாங்க. ஆகையால் அவருடைய விலகல் நாள் வரை நிறுவனத்தினுடைய பகிர்ந்து தராத லாபங்களும் நட்டங்களும் காப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காப்புகள்னால் அது ஒரு பொறுப்பு, ஃபார்ம் போன்றவற்றை அனைத்து கூட்டாளிகளுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதுதான்
இதனுடைய சொல்லப்பட்டிருக்குது. அதனுடைய ரூல்ஸ் என்னென்ன ஃபார்மேட்டில் ரிட்டைர்மெண்ட்டுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் ரிசோர்ஸ் அண்ட் லாசஸ், அதாவது லாப நட்ட பகிர்வு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த லாப நட்ட பகிர்வு நடவடிக்கைகளை வந்து பகிர்ந்தளித்தல். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட் அண்ட் லைபிலிட்டி, அதாவது சொத்துக்களையும் பொறுப்புகளையும் மறுமதிப்பீடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது என்னன்னா டெட்டர்மினேஷன் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புதிய லாப விகிதம் மற்றும் ஆதாய விகிதம் ஆகியவற்றை தீர்மானித்தல். அதாவது புதிய வருமானம் இருக்கும், புதிய லாபம் இருக்கும். ஆதாயம்னா அது ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணுவாங்க, டிட்டர்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது கெயின், லாபத்தில் வரக்கூடிய கெயின் வந்து என்ன பண்ணுவாங்க, அது வந்து ஆதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து தீர்மானிக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் குட்வில், அதாவது நற்பெயர் சரி கட்டுதல்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம குட்வில் நம்ம பார்த்தாச்சு. அதில் அந்த சப்ஜெக்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குட்வில் எப்படி சரி கட்டுறாங்க, ரேஷியோ கணக்கில் எப்படி சரி கட்டுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயும் அந்த குட்வில், அவருக்கான குட்வில்லை வந்து அங்கே சரி கட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் கரண்ட் இயர்ஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப் டு த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், அதாவது ஒரு கூட்டாளி விலகும் நாள் வரை உள்ள நடப்பு ஆண்டில் இருக்கிற லாபமும் நஷ்டத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா சரி கட்டணும். அவர் தான் வந்து சரி கட்டக்கூடிய ஒரு அளவில் இருக்கிறார். அடுத்தது செட்டில்மெண்ட் ஆஃப் த அமௌண்ட் டியூ டு த ரிட்டையரிங் பார்ட்னர், அதாவது விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகையை வந்து எல்லா பார்ட்னரும் சேர்ந்து என்ன பண்ணணும், செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இது 6 ரூல்ஸ் தாங்க. 6 அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் வந்து நம்ம செம்மாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த 6 அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் வந்து செம்மே போட போகிறோம், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வராது. ஒரு சம்மு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மேட் பார்த்துடலாம், அப்புறம் உங்களுக்கு புரிய வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் ஆர் ரிசோர்ஸ், இதில் டேட் பர்டிகுலர் லெஜர் ஃபோலியோ டெபிட் அண்ட் கிரெடிட் இருக்குங்களா. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டாஸ் கணக்கில் வரும். டெட்டாஸில் டெபிட் சைடில் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இது எல்லாமே டெபிட் சைடு தான் வருங்க. ஓகேவா? அடுத்ததான் என்ன பார்க்கும்போது ஒரு பார்ட்னர் பிரித்து கொடுக்கும்போது, அமௌண்ட்டு பார்ட்னருக்கு பிரித்து கொடுக்கும்போது தான் வந்து கிரெடிட் ஆகும். நம்ம ஒவ்வொரு அமௌண்ட்டை வந்து ஷேர் பிரித்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு கிரெடிட் ஆகும், பேங்க்குக்கு டெபிட் ஆகும். ஆமாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிசோர்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டெபிட்டு. ரிசோர்ஸ் ஃபண்டு, அதாவது காப்பு நிதி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா டெபிட்டு. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டெபிட் ஆகும். அதாவது தொழிலாளர் ஈட்டுறுதி அப்படின்னு பார்க்க, இது முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யாராவது உங்களுடைய உறவினர்களோ யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ பிஎஃப் ஃபண்டு ஒன்று இருக்கும், பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்டு, அது பேர் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டு. அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டில் உங்களுக்கான ஒரு எம்ப்ளாயி இருக்காங்கன்னா அந்த எம்ப்ளாயிக்கான ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு வந்து ஒதுக்கியிருப்பாங்க. ஏன்னா காம்பன்சேஷன் ஃபண்டு என்பது தொழிலாளருக்கு லாபத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு தான். இப்போ ஒரு தொழில் லாபத்தில் போயின்னு இருக்குன்னா அந்த லாபத்திலிருந்து 1% 2% என்ன பண்ணுவாங்கன்னா தொழிலாளர்களுக்கு ஒரு ஈட்டு நிதியாக வந்து என்ன பண்ணுவாங்க, செலுத்துவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது முதலீட்டு மாறுபடும் நிதி அப்படின்னு கணக்கு சொல்லுவாங்க, அது வந்து டெபிட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டு ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அண்டு கரண்ட் அக்கௌண்ட் இன் ஓல்டு ரேஷியோ. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஓல்டு ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு ரேஷியோ அப்படின்னு எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து கிரெடிட் சைடில் தான் இதை வந்து அமௌண்ட்டை போடணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணணும்னா பிரித்து கிரெடிட்டில் தான் போடணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இல்லுஸ்ட்ரேஷன் 1 சொல்லப்பட்டிருக்காங்க பாருங்கள். விவின் ஹரி அண்டு ஜாய். ஹரி அண்டு ஜாய்.
or partners sharing profit and losses in the ratio of 3:2:1 and 31st March 2017 அந்த கணக்கு, அதாவது 2017 இயரில் போடப்பட்ட கணக்கு. ஹரி வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு. On the date of retirement, the book of the firm showed a general reserves of 60,000 rupees. 60,000 rupees was a journal entry to transfer the general resource. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதை ஜேர்னல் என்ட்ரியாக வந்து கன்வெர்ட் பண்ணி போட சொல்கிறாங்க. இந்த சம்மு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஜேர்னல் என்ட்ரியாக தான் கன்வெர்ட் ஆகிருக்கும். ஜேர்னல் என்ட்ரி தான் இது எல்லாமே. இந்த சம்மில் கேட்கக்கூடிய எல்லா சம்மும் பார்த்திங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி அண்டு கேபிட்டல் அக்கௌண்ட் அண்டு ரெவல்யூஷன் அக்கௌண்ட், இது 2 தான் வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட் கேட்பாங்க. அடுத்தது ரேஷியோ கேட்பாங்க. இது 3 விதமான சம்மு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது வந்து ஜேர்னல் என்ட்ரியில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 31st March 2017. பர்டிகுலரில் என்ன ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அதனுடைய ஜென்ரல் ரிசர்வ்ஸ் எவ்வளோ அமௌண்ட் பார்க்கும்போது ஜென்ரல் ரிசர்வ்ஸ் 60,000 rupees வந்து அவங்க டெபிட் பண்ணுறாங்க, முதலீடு பண்ணுறாங்க. அப்போ முதலீடு பண்ணும்போது பொதுவான காப்பு நிதி அதில் இருக்குது. அவங்க 3 பேருக்கும் 3:2:1 ரேஷியோவில் வந்து அந்த 60,000 வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னா விவின் கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 60,000 rupees 3/6 அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரித்து கொடுக்குறாங்க. அப்போது என்ன 6×3=18 அப்படின்ற வரும். அதை வந்து டிவைட் பண்ணணும்னா 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 30,000 rupees வரும். நெக்ஸ்ட்டு வந்து 60,000 வந்து ஹரிக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 2:6 என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு 20,000 rupees வந்து அவங்க ஷேர் போகுது. டு ஜாய் கேபிட்டல் அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 1 ரேஷியோ கொடுக்குறாங்க. அந்த 1 ரேஷியோ 10,000 rupees அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. இதுதான் ஜென்ரல் ரிசர்வ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆல் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் இன் த ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங். அது ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங்லாம் அவங்க பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷினு. இது வந்து உங்களுக்கு வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க. இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி இருக்கக்கூடிய சம்முகளை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எக்ஸசைஸ் சம்மில் கொடுத்துருப்பாங்க. அந்த சம்மை வந்து நீங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னென்ன சம் கொடுத்துருக்காங்களோ அந்த சம்முக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போடுங்க. ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இது 3 சம்மும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை வந்து அந்த ரேஷியோ கணக்கில் நீங்கள் பிரித்து போட்டுருங்க. அடுத்ததாக வந்து ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் ஆர் லாஸஸ் அது வந்து நான் நடத்துகிறேன். அடுத்ததாக அதை நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.